Hello my dear future doctors, welcome back to the channel. This is Bio Tamilan. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? After a long time we are uploading a video about NEET 2024 examination. எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். And all the best for your upcoming success. And before that, happy new year. ஸோ இந்த நியூ இயரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச காலேஜில் MBBS சீட் கிடச்சி பக்காவாக அந்த ஒயிட் கோட் அண்ட் ஸ்டெத்தஸ்கோப் மாட்டிட்டு போய்க்கார என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் தென் இந்த வீடியோ எதற்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா NEET 2024 எக்ஸாமினேஷன் வரதுக்கு இன்னும் 4 months தான் இருக்குது. 50% ஆஃப் த NEET ஆஸ்பிரண்ட்ஸ் ஆல்ரெடி அவங்களோட ப்ரிப்பரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணி அஹெட் மூவிங்கில் இருக்காங்க. இப்போ நீங்கள் அதே கேட்டகரியில் இருக்கீங்க, அதாவது நான் ஏற்கனவே என்னோடய ப்ரிப்பரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா வெரி குட், நீங்கள் கரெக்டான பாத்வேயில் மூவ் ஆகிட்ருக்கீங்க. கீப் இட் அப். ஒன்ஸ் நீங்கள் இந்த வீடியோவும் செக் பண்ணிக்கலாம் நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் செகண்ட் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தேர் கோயிங் டு ஸ்டார்ட், இப்போ தான் தங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண அவங்க வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. யா, ஒன்லி நம்மக்கிட்ட 4 மாதம் மட்டும்தான் இருக்குது. ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் நவ். இந்த 4 months அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 100 days நம்ம வச்சுப்போம். இந்த 100 daysல பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் லைக் ஒரு சாப்டர் அப்படின்னா கூட நியர்லி 80 days நம்மளுக்கு சிலபஸ் கம்ப்ளீஷனுக்கே போயிடும். பேலன்ஸ் 20 days, ஓகே வெயிட் 1 minute, பேலன்ஸ் 20 daysக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் ரிவிஷன் பண்ண முடியும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நம்மளோட சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறோமோ அவ்வளோ நம்மளோட ரிவிஷனுக்கு நம்மளால் டைம் ஒதுக்க முடியும். பிகாஸ் ரிவிஷன் இஸ் மஸ்ட், வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ பிகாஸ் வித்தவுட் ரிவிஷன் நம்மளால் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் எக்ஸாமில் ஃபோக்கஸ்டாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. ஒரு டவுட்டிங்காகவே இருக்கும், கரெக்டாக இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. 100% இதுதான் கரெக்டுன்னு சொல்லிட்டு நம்மளால் ஒரு மார்க் பண்ணணும் ஒரு ஆன்சர் அப்படின்னா அது ரிவிஷனால் மட்டும்தான் முடியும். நீங்கள் எவ்வளோ சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணாலும் ரிவிஷன் பண்ணலை அட் த லாஸ்ட் அப்படின்னா இட்ஸ் அப்சல்யூட்லி கோயிங் டு வேஸ்ட். ஸோ இந்த டைமில் நீங்கள் ரொம்பவுமே சீரியஸாக இருக்கணும். பிகாஸ் ஒன்லி வி ஹாவ் 100 days. இந்த 100 நாள்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு இப்படின்றதுக்குள்ளே போயிடும். ஸோ பிகாஸ் நீங்கள் சீரியஸாக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் கண்டிப்பாக இந்த வருஷமே உங்களோட கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ பி சீரியஸ் அபவுட் யுவர் ப்ரிப்பரேஷன். அண்ட் இட்ஸ் லிட்டில் பிட் லேட் தான், பட் டோன்ட் வரி அபவுட் தட். நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. பக்காவான அந்த ஸ்ட்ராட்டஜியோட கன்சிஸ்டண்ட்டாக குயிக்காக உங்களோட சிலபஸை முடிச்சிட்டிங்க அப்படின்னா எதுக்குமே நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. மை டியர் ஃபியூச்சர் டாக்டர்ஸ், நீங்கள் இப்போ தான் உங்களோட ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஐ ஹாவ் 10 important points டு பி நோட்டட். அண்ட் இந்த 10 points நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி, அதாவது டெஃபினெட்லி நீங்கள் நீட் ஆஸ்பிரண்ட்டாக இருந்து MBBS ஸ்டூடெண்ட்டாக இந்த வருஷம் ப்ரொமோட் ஆக போகிறீங்க. மார்க் மை வேர்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக ஒரு MBBS சீட் இந்த வருஷமே எடுப்பீங்க நீங்கள் இந்த 8 டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா. ஓகே, ஐ எம் ஸோ சாரி, எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது. ஸோ வீடியோவில் சில டிஸ்டர்பன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது, ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு தெரியல அப்படின்னா ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 8 டிப்ஸை நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு கெட் த MBBS சீட் டெஃபினெட்லி திஸ் இயர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனலைஸ் யுவர் பொசிஷன். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு அனலைஸ் பண்ணணும். ஸோ எப்படி அனலைஸ் பண்ணுறது? ஸோ நான் சொல்கிறேன், ஒரு மாக் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். மாக் டெஸ்ட்டாக எங்கேருந்து அட்டன் பண்ணுறது? எனி சோர்ஸ், உங்கள்கிட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்கலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி எதனா ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் என்ரோல் பண்ணியிருக்கலாம். நிறைய ஆன்லைன் ரிசோர்ஸஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஆன்லைனில் நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. அதிலேருந்து எனி ஒன் ஒரு மாக் டெஸ்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அட்டன் பண்ணுங்கள். ஸோ அட்டன் பண்ணிட்ட பிறகு ஆஃப்டர் தட் ஃபிசிக்ஸில் எவ்வளோ மார்க்கு, கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ மார்க்கு, பயாலஜியில் எவ்வளோ மார்க்கு, ஸோ போட்டு பாருங்கள், ஒரு அனலைசிஸ் மேக் பண்ணுங்கள். நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டார்டிங் லெவலில் நம்மளோட மார்க் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணாதான், லைக் நோட் பண்ணாதான் உங்களோட மார்க்ஸை நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போது இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது எனக்கு ஒரு 150 வருது அப்படின்னு வச்சுப்போம். எனக்கு ஒரு 150 வருது, டோட்டலாக எனக்கு ஒரு 150 வருது அப்படின்னா ஐ எம் கோயிங் டு இன்க்ரீஸ் மை மார்க்
ஆஸ் மச் ஐஸ் பாசிபிள் 500 மார்க் கிட்ட இன்க்ரீஸ் பண்ணாதான் என்னால் ஒரு நல்ல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த 500 மார்க் எடுக்கணும்னா எவ்வளோ எஃபெக்ட் போடணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இல்லை நான் ஒரு 400 மார்க்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா உங்களோட எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் கண்டிப்பாக எஃபெக்ட் நீங்கள் போட்டே தான் ஆகணும். எல்லாருமே எஃபெக்ட் போடணும். பட் அந்த வேரியேஷன் ஆஃப் த பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும் அக்கார்டிங் டு யுவர் மார்க். ஸோ இப்படி நீங்கள் அனலைசிஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த அனலைசிஸ் பேஸ் பண்ணி உங்களோட சிலபஸ் எந்த லெவலில் இருக்குது, நீங்கள் இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களால் ஒரு ஐடியா மேக் பண்ண முடியும். செகண்ட், ப்ரியாரிட்டைஸ் திஸ் சாப்டர்ஸ். ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுன்னு அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லையுமே டிஃபிகல்ட் சாப்டர்னு இருக்கும், ஈஸி சாப்டர் இருக்கும், ஆவரேஜ் சாப்டர் இருக்கும். அந்த டிஃபிகல்ட், ஈஸி, ஆவரேஜ் மீன்ஸ் டிஃபிகல்ட் சாப்டர்லேருந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் கொஷின்ஸ் கம்மிங் வந்து பார்த்திங்கன்னா ஹையாக இருக்கும். ஈஸி சாப்டர்ஸில் மேபி 1 or 2, அந்த ஆவரேஜ் சாப்டரில் ஒரு 2 to 3 அப்படின்ற ஒரு பேசிஸில் வரும். ஸோ உங்களோட சிலபஸை நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ரையாரிட்டைஸ் ஆர்டர் படி உங்களோட சிலபஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்பொழுது ஈஸியாக உங்களோட மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத நீங்களே கூட பார்ப்பீங்க. ஸோ அந்த வீக் டெஸ்ட்லேயோ இல்லை வந்து அப்கமிங் வர மார்க் டெஸ்ட்டில் வந்து உங்களோட மார்க் வந்து ப்ராக்ரெசிவ்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். ஸோ இப்படி நீங்கள் உங்களோட சப்ஜெக்ட்ஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி சாப்டர்ஸ் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி படிக்கும்பொழுது அண்ட் மேக் அ அச்சீவபிள் டார்கெட். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு 150 தான் இருக்குது அப்படின்னா இன்னும் ஒரு வாரத்தில் நான் 600 எடுக்கணும் அப்படின்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒர்க்கே ஆகாது. 150யா நெக்ஸ்ட் வீக் ஒரு 180 எடுக்கணும், அது செகண்ட் வீக் ஒரு 200 ஒரு 250 எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணால் தான் உங்களோட அச்சீவபிள் டார்கெட்ஸை அடைய முடியும். நீங்கள் இப்போ நான் ஒரு 150 எடுக்கிறேன், நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் நான் ஒரு 500 எடுக்கணும்னா கண்டிப்பாக எடுக்க முடியாது. ஸோ உங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி இருக்காதீங்க. ஒரு 300 மார்க்ஸ் வருதா, நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் ஒரு 350லேருந்து 400 மார்க்ஸ்குள்ளே எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்படி ஃபிக்ஸ் பண்ணால் தான் உங்களோட டார்கெட்டை நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் ஸ்ட்ரிக் டு NCERT, இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஹைலைட் பண்ணிக்கோங்க, டபுள் கோட்ஸ் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். NCERT இஸ் த கீ. NCERT இஸ் த பைபிள் ஃபார் யுவர் நீட் எக்ஸாமினேஷன். ரேதர் கம்பேரிங், அதாவது நீங்கள் பயாலஜிக்கு தான் NCERTன்னு கிடையாது. ஈச் சப்ஜெக்ட், பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா NCERT இஸ் மஸ்ட். NCERT நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஸோ ஃபிசிக்ஸ்க்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் தரணும் அப்படின்னா கொடுக்கணும். பட் எந்தெந்த பாயிண்டில் கொடுக்கணும், என்னென்ன விஷயம் நம்மளுக்கு தேவைன்றதை நான் கம்ப்ளீட்லி ஒரு செப்பரேட் வீடியோ ஃபார் ஃபிசிக்ஸ் நான் மேக் பண்ணுவேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் NCERT இஸ் மஸ்ட். ஸ்டிக்கிங் டு NCERT இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஒரு டாப்பருக்கும் ஒரு ட்ராப்பருக்கும் இருக்க வித்தியாசம் பார்த்தீங்கன்னா NCERTயோட ஸ்டிக்கிங்னஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி தான் கண்டிப்பாக உங்களை determine பண்ணுது. rather you are going to getting as a topper or going to getting as a dropper. And then fifth thing is discipline is must. நீங்கள் ஒரு செல்ஃப் ஸ்டடியில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ ஒரு டைம் டேபிள் மேக் பண்ணுவீங்க இல்லையா, எல்லாருமே வந்து ஒரு டைம் டேபிள் மேக் பண்ணுவோம், பட் அதை ஃபாலோ மட்டும் பண்ண மாட்டோம். ஸோ அப்படி இருந்தீங்க அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு லாஸ்ட், உங்களோட லாஸ்ட் தான் அது. ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 4 டார்கெட் நீங்கள் செட் பண்ணுறீங்கன்னு ஆச்சு, 3 ஆச்சு கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். 4 டார்கெட் என்ன 10 டார்கெட் செட் பண்ணுவாங்க, பட் ஒன்று கூட கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்காதீங்க. அச்சீவபிள் டார்கெட்ஸ் ஒரு நாளைக்கு, இப்போ ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கிறீங்க சப்சீக்வெண்ட்டாக அப்படின்னா ஓகே, ஒரு 3 டாபிக்ஸ் ஃப்ரம் ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு 3 டாபிக்ஸ், பயாலஜிலேருந்து ஒரு 3 டாபிக்ஸ்னால் ஓகே, அது வந்து அச்சீவபிள் தான். ஸோ அப்படி அச்சீவபிளான ஒரு டார்கெட்ஸை ஃபிக்ஸ் பண்ணி டிசிப்ளினாக உங்களோட சிலபஸை, உங்களோட ப்ரிப்பரேஷனை கொண்டு போங்க. இட்ஸ் கோயிங் டு ஒர்த். ஸோ நீங்கள் ஸ்மைல் பண்ணலாம். அண்ட் 6th பாயிண்ட் இஸ் டோன்ட் ப்ரொகாஸ்டினேட். தயவு செஞ்சு இந்த டைமில் ப்ரொகாஸ்டினேஷன் பண்ணாதீங்க, எந்த ஒரு ரீசனுக்காகவும். அதாவது 7th ஸ்டெப்பே அந்த ரீசன் சொல்லக்கூடாதுன்றது தான். எந்த ஒரு காரணத்துக்காகவும் ப்ரொகாஸ்டினேஷன் இருக்கவே கூடாது. பிகாஸ் நீங்கள் ஒரு நாளும் தள்ளி போட அந்த டைம் வேஸ்ட் தான் ஆகுமே காண்டியும் உங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. நாளைக்கு படிச்சுக்கலாம், இல்லை இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு படிச்சுக்கலாம் அப்படின்னா நோ யூஸ். அதுலேருந்து ஒரு யூஸுமே உங்களுக்கு கிடையாது. ப்ரொகாஸ்டினேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இட் வில் கெட் லேசியாக நீங்கள் ஆகிடுவீங்க. கண்டிப்பாக லேசினஸ் வந்து பில்டப் ஆகும். ஸோ டோன்ட் ப்ரொகாஸ்டினேட். அண்ட் 7th ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் கிவ் எனி ரீசன்ஸ். ஸோ இதனால் என்னால் படிக்க முடியல,
ஸோ நான் ஊருக்கு போயிட்டு என்னால் படிக்க முடியல, என்கிட்ட இன்டர்நெட் கனெக்டிவிட்டியில் என்னால் படிக்க முடியல, எனக்கு தலை வலிக்குது படிக்க முடியல, எனக்கு உடம்பு சரி, நோ ரீசன்ஸ். இந்த ரீசன்ஸ்லாம் நீங்கள் நீட் எக்ஸாமோட ரிசல்ட் அப்போ சொல்ல முடியாதுப்பா. இந்த எக்ஸாம் ரீசன்ஸ், அதாவது இந்த நீட் எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வரல அப்படின்னா இந்த ரீசன்ஸ்லாம் சத்தியமாக சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பாக இதில் சொல்ல முடியாது. ஸோ டோன்ட் கிவ் எனி ரீசன்ஸ். உங்களுக்கு தேவை எம்பிபிஎஸ் சீட் இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், கரெக்டாக? எம்பிபிஎஸ் சீட் இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், கரெக்டாக? ஸோ அதை நீங்கள் கெட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? படிக்கணும். எக்காரணத்து கொண்டும் எப்படி சொல்கிறது, ஒரு முக்கியத்துக்கேச்சும் படித்து முடிச்சிடுங்க தயவு செஞ்சு. இந்த ஒரே சிங்கிள் அட்டெம்ப்டில் உள்ளே போயிடுங்க. நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட்லாம் வச்சோன்னா வேறு லெவலுக்கு நம்மளுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து பில்ட் ஆகும். தயவு செஞ்சு நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட்ன்ற வாய்ப்பே இருக்கக்கூடாது. சிங்கிள் அட்டெம்ப்டில் போய் அடிங்க. இன்கேஸ் யூஆர் ரிப்பீட்டர் ஒரு ட்ராப்பர்னால் இந்த அட்டெம்ப்ட் தான் உங்களோட லாஸ்ட் அட்டெம்ப்ட்னு மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஸோ டோன்ட் கிவ் எனி ரீசன்ஸ். ரீசன்ஸ் வந்து கொடுக்கவே கூடாது. தயவு செஞ்சு ரீசன்ஸ் வந்து பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாதீங்க. என்னென்ன அச்சீவபிள் கோல்ஸ் வைக்கிறீங்களோ அதை டெய்லி பேசிஸில் அதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். பண்ணிவிடுங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு. அண்ட் தென் 7th சொல்லியாச்சு. ஓகே, 8th வந்து பி கன்சிஸ்டன்ட். இட் இஸ் ஆல்சோ எ கீ ஃபார் யுவர் ஸ்கோர். கண்டிப்பாக கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். ஸோ ஒரு நீட் ஆஸ்பிரண்ட் டாப்பராக இருக்கிறதுக்கும் ஒரு நீட் ஆஸ்பிரண்ட் ட்ராப்பராக இருக்கிறதுக்கான வித்தியாசம் நான் சொல்லட்டுமா? ஸோ டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்சிஆர்டி ப்ளஸ் பிவைக்யூ ப்ளஸ் கன்சிஸ்டன்சி ப்ளஸ் ரிவிஷன் ப்ளஸ் ப்ராக்டிஸ். ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்சிஆர்டி, ப்ரீவியஸ் இயர் கொஷின், ப்ராக்டிஸ், இந்த மூணுத்தையுமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ரிப்பீட் பண்ணி அப்படின்ற ஒரு பர்சன் தான் கோயிங் டு பி அ டாப்பர். ஸோ பிகாஸ் ஒரு சிம்பிளான விஷயத்தை நம்ம ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்கிறோம். நீட் எக்ஸாமில் என்சிஆர்டிலேருந்து மட்டும் தான் கேள்வி கேட்க போகிறாங்க. என்சிஆர்டி பேஸ்டு மட்டும் தான் கேள்வி வரப்போகுது. 60% of the question paper will come from previous year question. இந்த 60% of question paper come from previous year question, PYQ ப்ளஸ் என்சிஆர்டியில் இருக்க எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் கொஷின்லேருந்து தான் கேட்க போகிறான். பேலன்ஸ் இருக்க 40% தான் உங்களோட ஓன் க்ரியேஷன்ஸாக இருக்கும். அதுவுமே என்சிஆர்டி பேஸ்டு மட்டும்தான் அவங்க கேட்க போகிறாங்க. ஸோ ஸ்டிக் டு என்சிஆர்டி, பி கன்சிஸ்டன்ட், ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணுங்கள். அண்ட் தென் என்சிஆர்டியில் இருக்க எல்லா எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸையுமே சால்வ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸை கண்டிப்பாக சால்வ் பண்ணி ஆகணும். இந்த 8 திங்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா யூஆர் கோயிங் டு சக்சீட்மா. கண்டிப்பாக நீங்கள் கோயிங் டு சக்சீட். அண்ட் தென் செப்ரேட்டாக சப்ஜெக்ட்டுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ தந்திருக்கேன். இந்த தனித்தனி சப்ஜெக்ட்ஸ்க்கு தனித்தனி டீட்டெயிலான ஒரு வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ ஒரு ஓவர்வியூ மட்டும் இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பயாலஜிக்கு பார்த்துடலாம். ஓகே, பயாலஜி பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் என்சிஆர்டி இஸ் மஸ்ட். என்சிஆர்டி இஸ் த கீ. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் என்சிஆர்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்குள்ளே என்டர் ஆகுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். திரும்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எழுதி பாருங்கள், ரிமெம்பர் பண்ணி பாருங்கள். இந்த சாப்டரில் என்னென்ன படித்தோம். தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் ரீகெயின் பண்ணி பாருங்கள், ரீகலெக்ட் பண்ணுங்கள். உங்களோட மைண்டுக்குள்ளேயே ஒரு போட்டு பாருங்கள். என்சிஆர்டி முடிச்சுட்டு பிவைக்யூ முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு ஷார்ட் நோட் எடுத்துகிட்டு ரிவிஷன் கொடுத்துட்டிங்கன்னா அப்சல்யூட்லி டன்னு. பயாலஜியை கம்ப்ளீட். வேறு ஒன்றுமே கிடையாது. பயாலஜி பொறுத்த வரைக்கும் நோட்ஸ் மேக் பண்ணி இது கரெக்டாக ரிவிஷன் பண்ணி பக்காவான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மொத்தம் போட்டினாலே பயாலஜி இஸ் டன்னு. வேறு ஒன்றுமே தேவையில்லை பயாலஜிக்கு. ஈஸி சப்ஜெக்ட், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், லைட்டாக டிஃபிகல்ட்னஸ் இருக்குது. பட் ஈஸியாக நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும், ஈஸியாக ரீட்டைன் பண்ண முடியும். 360 மார்க் பக்காவாக எடுக்க முடியும் அவுட் ஆஃப் 360. ஸோ பயாலஜி பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் தேவைப்படுற அவசியமே கிடையாது. இந்த 5 ஸ்டெப்ஸும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணிங்கனாலே பக்காவான மார்க்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். அண்ட் கம்மிங் டு கெமிஸ்ட்ரியில் நம்மளுக்கு 3 பார்ட்ஸ் இருக்குது. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. இது மொத்தத்துக்குமே சேர்த்தபடி ஒரு 5 திங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி இஸ் மஸ்ட். எல்லாத்துலேயுமே என்சிஆர்டி இஸ் மஸ்ட். அண்ட் தென் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் கொஷின், இன்டெக்ஸ் கொஷின் கொடுத்துருப்பாங்க. இதை மஸ்ட் நீங்கள் போட்டே ஆகணும். அண்ட் தென் ஆஃப்டர் தட் ப்ரீவியஸ் இயர் கொஷின், ஆர்கானிக் ஷீட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஆர்கானிக் ஷீட்ஸ்னால் என்னென்னா, நான் கெமிஸ்ட்ரிக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடும்போது அதை கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டைம் கம்மியாக இருக்கிறதுனால நான் குயிக்காக நம்மளோட வீடியோஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். அண்ட் தென் ஆஃப்டர் தட் ஃபிசிக்ஸ்
ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் லெக்சர் ஒன்று கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்ப்பா. அப்போ தான் உங்களுக்கு புரியும் அந்த 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 சாப்டரில் என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு. எனி லெக்சர் உங்களுக்கு என்ன வந்து சூட் ஆகுதோ, நான் சில யூடியூப் சேனல் சஜஸ்ட் பண்ணுறேன் ரெகார்டிங் தி லெக்சர் பேசிஸ். நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சில டாபிக்ஸ் அண்ட் சில கான்செப்ட் எப்படி வந்து நம்ம முக்கியமான கான்செப்ட்ஸ்க்கு மட்டும் நம்ம கண்டிப்பாக ஒரு வீடியோ நம்மள போடுவோம். ஸோ அது இல்லாமல் ஒரு ஃபுல் பிளட்ஜான ஒரு வீடியோ வேணும்னா நான் சில வீடியோஸ் சஜஸ்ட் பண்ணுறேன். அண்ட் தென் ஆஃப்டர் தட் லெக்சர் முடிஞ்சிட்ட பிறகு ஒரு NCERT ரீடிங் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும், எஸ்பெஷலி த சம்மரி அண்ட் பாயிண்ட்ஸ் டு பவுண்டர். அண்ட் ஆஃப்டர் தட் எக்ஸாம்பிள்ஸை போடுங்க. எக்ஸாம்பிள்ஸ் போட்டு முடிச்சிட்ட பிறகு ப்ரீவியஸ் கொஷின்ஸ் என்டர் பண்ணி ப்ரீவியஸ் கொஷின் சால்வ் பண்ணுங்கள். ஆஃப்டர் தட் ஃபார்முலா ஷீட் இஸ் மஸ்ட். எவ்ரி சாப்டர் யூ மஸ்ட் ஹாவ் அ ஃபார்முலா ஷீட். அண்ட் ஆஃப்டர் தட் 6th பாயிண்ட் லாட் ஆஃப் ப்ராக்டிஸ் தான் ஃபிசிக்ஸில் நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுது. ஸோ இந்த எல்லா ஸ்டெப்ஸுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு கெட் யோர் MBBS seat from a government medical college or any medical college you want. And we are going to end the session, and thank you for watching the video completely till end. Thank you so much my dear future doctors. நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். And all the best. Once again, happy new year. Thank you so much. Bye.